ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு ஹேண்ட்பேக் கலெக்ஷன் காமிக்கலான்னு இருக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேண்ட்பேக். இது ஹேண்ட்பேக் இல்லை, இது ஒரு பேக், அவ்வளோதான். இந்த பேக் வந்துட்டு சாரீக்கு அப்புறமா லெஹெங்காக்கு நான் யூஸ் பண்ணது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், லைட் பிங்கிஷாக ஒரு ராயல் லுக் மாதிரி இருக்குது. இது லெஹெங்காக்கு இல்லைன்னா சாரீக்கு போட்டுக்கணுன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷனு. அதோடைய சிமிலர் கொஞ்சம் லெஹெங்கா அப்புறமா சாரீக்கு சேம் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் சாரீக்கு அப்புறமா லெஹெங்காக்கு இல்லைனா குர்தாஸ்க்கு ஒரு கிராண்டான குர்தா இருந்துச்சுன்னா, குர்தா இல்லை லைக் அம்ப்ரெல்லா சுடிதார் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தப்போ இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு சூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கு நம்ம எடுத்துன்னு போகலாம். இது கூட நல்ல பேக். இது வந்துட்டு என்னோடய பழைய பேக்கு. இட் லுக்ஸ் குட், ஆனால் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. இது வந்துட்டு நான் ஃப்ராக்குக்கு அப்புறமா பார்ட்டி வேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணின்னு இருந்தேன். இப்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணின்னு இருக்கேன் இந்த பேக்கை எடுத்துன்னு போகிறது. ஸோ இது வந்துட்டு ஒரு பேக். அப்புறமா இது ஸ்லிங் பேக். இப்போ ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டாக நம்ம வெளியே போகிறோம், திங்ஸ் எதுவும் கேரி பண்ணுறது அவசியம் இல்லை. ஒரு மொபைல், கொஞ்சம் கேஷ், கொஞ்சம் கீ, அவ்வளோதான் இதோட கெப்பாசிட்டி. அவ்வளோ ஒன்று எடுத்துன்னு போகிற மாதிரி, உள்ளே வச்சுட்டு எடுத்துன்னு போகிற மாதிரி ஸ்பேஸு கூட இருக்காது. டக்குன்னு எடுத்துக்குன்னு இது வந்துட்டு ஈஸி டு கேரி, டக்குன்னு எடுத்துன்னு போயிடலாம் மாதிரி பேக்கு. இது வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேக். இந்த மாதிரி எல்லோரும் வச்சுன்னு இருக்கணும். இப்போ டக்குன்னு நம்ம எங்கேயாவது போகணும், ட்ரெக்கிங்க்கோ எங்கேயாவது போகணுன்னா இதில் வாட்டர் பாட்டில் அப்புறமா லன்ச் பாக்ஸு என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சுக்கின்னு அப்படியே போயிடலாம். ஹேண்ட்பேக்குன்னா கேரி பண்ணணும், இதென்னா அப்படியே பின்னால் மாட்டிக்கின்னு போயிடலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்கு. இது என்னோடய ஃபேவரெட் பேக்கு. இது எவ்வளோ குட்டியாக காம்பேக்டாக இருக்கோ, உள்ளே கூட நம்ம திங்ஸ் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம். லைக் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், சின்னது 150 ml பாட்டில் வச்சுக்கலாம். அப்புறமா மொபைல், கேஷு கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கிற மாதிரி. ஆனால் ஜாஸ்தி வச்சுக்க முடியாது, ஆனால் கேரி வைஸ் சூப்பராக இருக்கும். இது ஃப்ராக்கு அப்புறமா சாரீஸ் என்ன எதுக்கு வேணாலும் பார்ட்டி வேர்ஸ் தான் இது ஜாஸ்தி எடுத்துன்னு போகிறது. நான் ஈஸி டு கேரி, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி அண்ட் காம்பேக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டமான பேக் அதுதான். இது வந்துட்டு ஜிகி ஜிகி பேக்குன்னு நான் பேர் வச்சுருக்கேன். இது எப்போ வாங்கினேனோ எனக்கே தெரியல. இது வந்துட்டு எல்லாமே விசிபிளாக தெரியும், அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். பட் பார்க்குறதுக்கு என்னவோ லுக்காக தான் இருக்குது இந்த பேக்கு. பட் என்னென்ன வச்சுருக்கோம் எல்லாமே தெரியும். அதனால தான் இந்த பேக்கை நான் எடுத்துன்னு போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுவேன். இந்த பேக்குக்குள்ளே என்னென்னா எல்லாமே வச்சுட்டு கேஷ், மொபைல் எல்லாமே ஒரு சீக்ரெட்டான பொருளை இது வச்சுட்டு இதுக்குள்ளே இது வச்சுட்டு எடுத்துன்னு போனால் லுக் நல்லாயிருக்கும். லைக் ஜீன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குர்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இந்த பேக் வந்துட்டு எனக்கு பிடிச்சி வாங்கினது, ஆனால் எப்போ யூஸ் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா குட்டியாக அழகாக இருக்குது இல்லையா, ஒயிட் காம்பினேஷன். இது ஜீன்ஸுக்கு போட்டுன்னு போனால் அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீன்ஸு அந்த மாதிரி இதுக்கு இது போட்டுன்னு போகலான்னு வாங்கிக்கினேன், ஆனால் இது வரைக்கும் போட்டுன்னு போகல. அதுதான் அதிசயம். இது கூட குட்டியாக அழகாக இருக்குது. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட். ஆனால் பிடிச்சி வாங்கின பேக்கு நல்லா இருக்குது. ஸ்லிங் பேக்கு, ஜீன்ஸுக்கு போட்டுன்னு போகலாம், அவ்வளோதான். குர்தாக்கு ஒயிட்டு குர்தா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேட்ச் ஆகும். இது ஒன் ஆஃப் த இப்போ ஜாஸ்தி இந்த பேக் தான் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணின்னு இருக்கேன். மதர் ஆகிட்ட பிறகு டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு பாட்டிலு, ஃபீடிங் பாட்டிலு எல்லாமே அதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். பார்க்குறதுக்கு கூட அழகாக ஒரு மாதிரி லுக், ராயல் லுக் மாதிரி இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸஸ்ஸு, எல்லா சாரீஸு, எல்லா குர்த்திஸு, ஜீன்ஸு, ஃப்ராக் எல்லாத்துக்குமே இந்த பேக் மேட்ச் ஆகும். டக்குன்னு எடுத்துன்னு போயிடுவேன் நான் அந்த பேக் மட்டும். இது ஒரு சாரீ ஓன்லி சாரீஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் ஒன்றும் பிடிக்காது. உள்ளே ஸ்டக்வேர் ஆகிட்டு இருந்துச்சு, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தா ஒரு மொபைல், ஒரு கொஞ்சம் கேஷ், கீஸ், அவ்வளோதான் வைக்க முடியும். ஜாஸ்தி எதுவுமே வைக்க முடியாது. ஸோ சாரீஸ் போட்டுன்னு போகிறோம் ஏதாவது ரிசப்ஷனுக்கு ஆனால் இந்த பேக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது கூட அவ்வளோதான். ஒரு ட்ரெஸ்ஸு டக்குன்னு கொஞ்சம் பொருள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு
ஆனால் இந்த பேக்கை சஜஸ்ட் பண்ணுறேன். இது 2 இது கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு ஜாஸ்தி பொருள் இருந்துச்சுன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சோன்னு வச்சுக்கின்னு நம்ம எடுத்துன்னு போகலாம். உள்ளே கூட ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சீக்ரெட் ஜிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜிப்பு. இது கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குர்தாஸுக்கு தான் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி பேக்கை சஜஸ்ட் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறவங்க கூட இந்த மாதிரி பேக் காம்பேக்டாக அழகாக திங்ஸ் கூட ஜாஸ்தி கேரி பண்ணலாம் இந்த பேக்கில். ஸோ இந்த பேக்கை ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துன்னு போகலாம். இது வந்துட்டு ஸ்லிங் பேக். இதை நான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா எங்கே போனாலும் டக்குன்னு எடுத்துன்னு போயிடுறது. ஆனால் எங்கேங்கோ இல்லை, ஷாப்பிங்க்கு போகிறதா அந்த மாதிரியான இந்த பேக்கு எடுத்துன்னு போயிடலாம். கொஞ்சம் திங்ஸ் கூட ஜாஸ்தி வச்சுக்கலாம் ಅಂತ இந்த பேக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பேக்கில் கொஞ்சம் திங்ஸ் ஜாஸ்தி வச்சுக்கலாம். நம்ம லைக் ஃபோன், வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாம் அந்த பேக்கில். 150 250 ml கூட வச்சுக்கலாம் அந்த பேக்கில். இது வந்துட்டு சாரீஸ், லெஹெங்கா, சுடிதார்னா கிராண்டான சுடிதார் இருந்துச்சுன்னா இந்த பேக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் எதுவுமே ஃபோன் கூட வைக்க முடியாது. இதில் ஜஸ்ட் இது ஒரு ஷோ ஆஃப், ஒரு கேஷ் மட்டும் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதில் ஃபோன் கூட வைக்க முடியாது இந்த பேக்கில். அதுதான் இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பேக்குன்னா, இது கூட ஒரு ஸ்லிங் பேக்கு. இது வந்துட்டு இதில் கூட அவ்வளோ ஸ்பேஸ் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃபோன், அப்புறமா கொஞ்சம் கேஷ், கீஸ் அந்த மாதிரி தான் வைக்கணும். ஆனால் இது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ಅಂತ சொல்லிட்டு இதை எடுத்துக்கினேன். பட் ஸ்பேஸ் வைஸ் ரொம்ப குட்டி, ஜாஸ்தி பொருளுங்கோ நம்ம வைக்க முடியாது. அதுதான் இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி, ஸ்லிங் பேக். லைக் இந்த மாதிரி மெயினாக ஜீன்ஸுக்கு தான் இது போட்டுன்னு போவேன் நான். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேக். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இது பார்க்குறதுக்கே. இது வந்துட்டு குர்தாஸுக்கு தான், வேறு எதுக்குமே நான் போட்டதும் இல்லை. சுடிதார் கூட நான் இந்த பேக் போட்டதில்லை. ஒன்லி குர்தாஸுக்கு தான் இது சூட் ஆகுது. பட் இது ஸ்பேஸ் மட்டும் இதுக்கு ஜாஸ்தியே ஸ்பேஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும்தான் அது காம்பேக்டாக இருக்குது. பட் உள்ளும் ரொம்ப ஸ்பேஷியஸாக நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அதில், அந்த மாதிரி பேக் அது. இது கூட ஒன் ஆஃப் மை ஸ்லிங் பேக். இதில் கூட ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கிற பேக்கு. ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது, ஜாஸ்தி கூட இல்லை இதில். ஸோ வாட்டர் பாட்டில், மொபைல், சம் கேஷஸ், கீஸ் அந்த மாதிரி தாராளமாக வச்சுக்கலாம். அவ்வளோ ஒன்றும் காம்பேக்டாக தாராளமாக எல்லா விதமாக வச்சுக்கிற. இது கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த பேக், அதனால தான் வாங்கினேன் இந்த பேக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்லிங் பேக்கு. இதில் கூட ஃபோன்னு சின்ன ஃபோன் இருந்துச்சுன்னா வைக்கலாம். இது கம்ப்ரெஸ் ஆகிடும் இல்லையா, ஸோ அதனால சின்ன ஃபோன் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். கேஷ் அவ்வளோதான், வேறு எதுவுமே வைக்க முடியாது இந்த பேக்கில் கூட. இது வந்துட்டு டைப்பர் பேக். இது ஸ்ட்ராலர் இருக்கும் இல்லையா, இப்போது மால்க்கெல்லாம் போனால் ஸ்ட்ராலர் எடுத்துன்னு போவோம் இல்லையா, அது கீழே ஒன்று இருக்கும், ஏதாவது வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதில் இந்த பேக் வச்சுட்டு நான் போயிடுவேன். ஏன்னா மால்க்குன்னா தூக்கின்னு சுற்ற முடியாது பேக் எல்லாம் எடுத்தோன்னா. இந்த பேக் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராலர் கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த பேக்கை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா தாராளமாக போகலாம் வாக் பண்ணிக்கின்னு. ஸோ அதனால தான் இந்த பேக் யூஸ் பண்ணுறது. இது ஆஸ் யூஷுவல் நம்ம பெரிய பெரிய பேக் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கேஷ் எல்லாம் வைக்கிறதுக்கு, கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி பேக்கு. இது ஒரு கிளச்சு. இதில் ஃப்ரண்ட்டில் அவ்வளோ ஒன்றும் ஸ்பேஸ் கிடையாது. பட் கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, கேஷ் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அடுத்தது இது ஒரு குட்டி பேக்கு, சேம் ஆஸ் இட் இஸ். கேஷ், மொபைல் கூட வைக்க முடியாது. இதில் காம்பேக்டாக இருக்குது இல்லையா, ஓன்லி கார்ட்ஸ். பெருமாள் வேறு இருக்காங்க இந்த பேக்கில், இந்த கிளச்சில். ஸோ பெருமாளே காப்பாற்றுப்பா ಅಂತೇಳಿ சொல்ல வேண்டியது தான் இது கூட ஒரு டைப்பர் பேக்கு, ஃபீடிங் பாட்டில் வச்சுக்கலாம், டைப்பர் வச்சுக்கலாம், ட்ரெஸ் வச்சுக்கலாம். இது குட்டியாக அழகாக இருக்குது. பட் கேரி இதில் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். லைக் பெட்ஷீட் கூட, ஒரு சின்ன பெட்ஷீட் கூட இதில் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டில் கூட இதில் நான் ஜாஸ்தி கர்ச்சீஃப் அந்த மாதிரி டிஷ்யூஸ் அந்த மாதிரி தான் வைக்கிறது. ஏன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ், அப்புறமா டைப்பரு, இந்த ட்ராவல் பண்ணோன்னா இந்த ஷாம்பு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இந்த பேக்கில் வைக்கிறேன். இதுதான் என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்.